ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் பிக்கப்புக்கு வந்திருக்கேன். பிக்கப் அண்ட் ட்ராப் அண்ட் பிக்கப் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அந்த ஹோட்டல் இது செம்மஞ்சேரியில் இருக்குது. இப்போ அந்த ஹோட்டலுக்கு உள்ள நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10-15 மினிட்ஸில் வந்துட்டு கஸ்டமர் வருவாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் ஓஎம், இதுதான் ஹோட்டல் என்ட்ரன்ஸு. நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ஓடி நிறைய நம்ம லாஸ் தான் போயிட்டு இருக்கு நம்ம பிஸ்னஸ். லைட்டாக ஒரு டைஅப் கிடச்சிருக்கு இந்த ஹோட்டலில். அதுக்காக நான் வந்துட்டு கெட்ட போட்டு வந்திருக்கேன். இப்போ தான் கஸ்டமரோட வெயிட்டிங் பாருங்கள். உண்மையில சொல்ல போனால் ரொம்ப கஷ்டமான ஒரு இதில் தான் இந்த நம்ம வண்டி தொழில் போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஆன்லைனில் வர அமௌண்ட்டில் நம்ம நம்ப முடியாது. இது கொஞ்ச நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ட். இது எத்தனை நாள் ஓடுன்னு தெரியாது. நிறைய டிரைவர் நண்பர்கள் தான் உங்களுக்கு தெரியும். கான்ட்ராக்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொடுக்குற ஆன்லைன் டியூட்டிக்கு. நான் வந்து ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாளாக வந்து இன்னைக்கு டியூட்டி எடுக்கலான் இருக்கேன். அதான் அப்பாசாமி ஹோட்டலுக்கு முன்னாடி தான் இருக்கிறேன். அப்பாசாமி ஹோட்டல், அப்பாசாமி முன்னாடி பாருங்க, செம்மஞ்சேரியில் இருக்குது. கஸ்டமரை அப்படியே தூக்கிட்டு ஹோட்டலில் ட்ராப் பண்ணோம். மறுபடியும் ஹோட்டலில் இருந்து பிக்கப் இருந்தால் மறுபடியும் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. வண்டி ஒரு வழியாக பார்க் பண்ணியாச்சு. நம்ம வண்டி நிற்குது. இன்னும் வேறு வண்டி வரிசையில் நிற்குது. இங்கே வந்துட்டு ரிசப்ஷனில் சொன்னாங்க. ரிசப்ஷன் சொல்லிட்டு நான் வந்துட்டு கஸ்டமர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமர் வந்த உடனே பிக்கப் பண்ணிட்டு நம்ம சட்டுன்னு கிளம்பலாம். இப்போ தான் பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கெட்டப் பாருங்க, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட சொன்னாங்க. அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் போட்டுட்டு வந்திருக்கேன். ரிசப்ஷன் சொல்லியாச்சு. கஸ்டமர் வந்த உடனே ஏர்போர்ட்டு ட்ராப்பு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க. என்னுடைய தொழில் எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி 2 ட்ரிப்பு கிடைச்சா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் நல்லபடியாக போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய ட்ரிப்புகள் இங்கே கிடைக்கும்படி நான் வேண்டிக்கிறேன். நிறைய ட்ரிப்புகள் கிடைக்க வேண்டும். இருந்தால் தான் நம்ம வண்டியை கையில் இருக்கும். இல்லைன்னா இது சேல் ஆகிற வண்டி மாதிரி தான் இருக்குது. ஓகே, தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம்.